அளவீடுகள்ல எனக்கு நான் தலையீடுகளை வச்சுக்காதது, என் சிந்தனையை நான் செலுத்தாதது தான் கர்மா, வேற ஒண்ணுமே இல்லை. கர்மம் அப்படின்றது என்ன அப்படின்னு கவனித்தல் இல்லாத செய்தல். வினைகளை நீங்க எந்த கவனமும் இல்லாம செய்யக்கூடாது. எந்த வினையாக இருந்தாலும் சமைக்கிறாங்க ஒரு அம்மா, கொஞ்சம் விட்டுட்டாங்கன்னா தீஞ்சிடும். கொஞ்சம் டைம் போயிடுச்சுன்னா யார் கவனமா இருக்கணும்? செயல்தான். செயல்கள் தப்பு இல்ல, செயல்கள்ல கவனமா இல்லாதது தப்புன்றாங்க. எல்லாம் என்ன சொல்லி தராங்கன்னு கேட்டீங்கன்னா, செயலே தப்பாயிடுச்சு, அதனாலதான் நீ முட்டாளா இருந்துட்ட. நீ ஏழையா போனதுக்கு காரணம் செயல்கள்னால இல்ல, செயல்கள்ல நீ கவனமா இல்ல. இப்போ உன்னை ஏழையா பிறக்கிறதுக்கு இன்னொருத்தர் உன்னை கிண்டல் பண்ணதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நாச்சும் நீ கவனத்தை உன் பக்கம் திருப்பிடுறோம். என்ன சந்தர்ப்பம் உனக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வலிக்குது அப்படின்னா எதுக்குன்னா கவனம் அங்க போட்டோம். முள்ளு குத்துனால தான் என்ன செஞ்சோம்? செருப்பு போட்டோம். முள்ள நான் குத்தினால எனக்கு என்ன கத்து கொடுத்தது கடவுள் கேட்டீங்கன்னா, செருப்பு போடுறதுக்கு. எனக்கு வலி வந்தா நான் என்ன பண்ணணும்? வலி இல்லாம வாழ்றது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நான் என்ன செய்யணும்? வலி இல்லாம அந்த வேலையை செய்யாம இருக்கணுமா? ரெண்டு விதம் இருக்குது. நான் சமைக்கவே மாட்டேன் தீச்சிட்டேன் அப்படின்னு அந்த புள்ள வந்துருச்சுன்னு சொன்னா, அது கை தேர்ந்த சமையல்காரியா மாற போறதே இல்லை. ஐயோ எனக்கு எழுதவே வரல, தப்பா கவிதை எழுதிட்டேன்னு போயிட்டா நல்ல கவிஞன் உருவாகவே முடியாது. ஐயோ அந்தாலும் என்ன ஞானி பார்த்து சொல்றேன் என் கருமா இந்தியான்னு சொல்லியிருந்தாக்கா ஒரு நல்ல உங்களை இசை பண்ணிதான் உருவாக முடியாது. என்ன பண்றான்னா, போக்கஸ் பண்றதுக்கு, உங்களை திருப்பத்துக்கு, உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்குது. கடவுள் உங்களை தண்டிக்கிறது இல்லை, பழிவாகிறது இல்லை, துன்புறுத்துறது இல்லை, உங்களை கவனிக்க வைக்கிறதுக்கு தான் உங்களுக்கு. இப்போ உங்க செயல்ல நீங்க தப்போ அல்லது சரியோ நீங்க செஞ்சீங்கன்னா வலிக்குதுன்னா என்ன செய்யணும்? கவனித்தல்னு ஒரு பண்பு இருக்குது. மனுஷனுக்கு என்ன இருக்குது? கவனித்தல். எனக்கு ஏன் இது நேருது, நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்னு நீங்க கவனிக்கணும். அப்போ உங்க கர்மத்தின் மேல நீங்க கவனமா இருக்கணும். யாரெல்லாம் தன் கர்மத்தின் மேல கவனமா இருக்கிறானோ அவனா ஜீவன் முத்துற மாதிரி இருக்கான். வேற ஒண்ணுமே இல்லை. கர்மாவெல்லாம் விட்டுட்டு எல்லாம் போக முடியாது, செயல்கள் எல்லாம் செய்யாமலாம் விட்டு போக முடியாது. பொய் அதெல்லாம். நான் சும்மா உட்காந்துக்கிறேன், வயிறுலாம் ஒட்டி போய் உனக்கு ஞானமும் கிடையாது. குதிரை சவாரி செய்யணும்னா என்ன செய்யணும்னா, குதிரையை அடங்கணும், குதிரையை நொண்டி ஆகிடக்கூடாது. குதிரைக்கும் இங்க அறிவு இருக்குது. உங்க கர்மத்துக்கும் ஒரு செயல், ஒரு ஒழுக்கம் இருக்குது. ஏன்னா உங்க கர்ம பதிவுகளை திருப்பி தராம பாருங்க, அவன் வச்சிருந்து ஒரு கணக்கு போட்டு தான் திருப்பி தரான். எப்போ உங்க கணக்கை எப்படி தீர்த்துக்கலாம்? பார்த்துட்டே இருக்கு, வட்டி விட்டுறேன் 1ஆம் தேதி ஆனா சம்பளம் வாங்க போய் குடிச்சு, அது முன்னாடி 31ஆம் தேதி வரைக்கும் 1ஆம் தேதி சம்பளம் வாங்கினா இல்லைங்களா? என்ன பண்றதுன்னா விட்டுனே இருக்குது. நீ செஞ்ச வினைகளுக்கெல்லாம் எப்படா பார்த்து எது தண்டிக்கலாம் அப்படின்னு பார்த்து தண்டி வச்சிருக்கு. விஸ்வாமித்திரன், வசிஷ்டர் 2 பேருமே தான் தவம் செஞ்சிருக்காங்க. ஒருத்தனுக்கு மட்டும் தான் நம்ம இன்னும் பேசினோம். காயத்ரி மந்திரம் தந்தது யாருன்னா வசிஷ்டர் கிடையாது. பிரம்ம ரிஷி பட்டம் யாருன்னு கேட்டீங்கன்னா வசிஷ்டனுக்கு இல்லை, விஸ்வாமித்திரன். எப்படி இது சாத்தியம் ஆச்சுது?